கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் அன்பு கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று. துரோகிகளாக, சத்துருக்களாக நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டாலும் கூட அவங்களுக்கும் நன்மை செய்வதற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை செய்ய மறக்கக்கூடாது என்று சொன்னவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்திலும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை தியானிக்கிற பொழுது, யெப்தா அவர்கள் மேல், அதாவது அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து கவனித்திருந்தால் உங்களுக்கே புரியும் இல்லையா? கீலேயாத் ஜனங்கள் யெப்தாவை துரத்தினவர்கள். அவங்க வாழ்க்கையில் அம்மோன் புத்திரர்கள் மூலமாக ஒரு பிரச்சனை, யுத்தம் என்கின்ற ஒரு பிரச்சனை வருகிற பொழுது துரத்தின அந்த யெப்தாவையே தேடி போறாங்க. அவன் பராக்கிரமசாலியான காரணத்தினால் அவனால் தான் இவங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி, இப்பொழுது தேவைக்காகத்தானே என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு யெப்தா என்ன செய்யல? மறக்கல, உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லல. அவர் எழுந்து அம்மோன் புத்திரன் ராஜாவிடம் போய் கேட்குறாரு, எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வழக்கு இருக்கு? நாங்கள் தான் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு விரோதமாய் செய்யவில்லையே, ஏன் யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது அந்த அம்மோன் புத்திரருடைய ராஜா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இங்கே கானான் தேசத்துக்கு கடந்து போன அந்த இடைப்பட்ட வழிகளிலே அநேக இடங்களை அவங்க பிடித்து கொண்டாங்க, கட்டி கொண்டாங்க. அதையெல்லாம் திரும்ப கொடுக்கணும். அப்படின்னா சமாதானமாக போகலாம், இல்லைன்னா யுத்தத்திற்கு தான் அந்த காரியத்தை வைக்கப்பட்டிருக்கிறது என்று கோபத்தோடு கூட பேசுகிறார் இல்லையா? அப்போ யெப்தா சொன்ன வார்த்தை என்ன? ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விடத்திலே வனாந்தரத்தின் வழியாக வந்தபோது கடந்து போவதற்கு ஒவ்வொரு ராஜா கிட்ட அனுமதி கேட்டாங்க. நீங்க வழி கொடுக்கணும், நாங்க இந்த வழியாக கடந்து போகிறோம் என்று கேட்டபோது யாருமே அவங்களுக்கு இரக்கத்தை பாராட்டல. அப்போ தேவனாகிய கர்த்தர் தான் அவங்களுக்கு துணை நின்று அந்த இடங்களை எல்லாம் இவங்க கையில ஒப்பு கொடுத்தாரு. அந்த பட்டணங்களை எல்லாம் கர்த்தர் தான் இவங்களுக்கு என்று கட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுறாரு. ஆகையினால நாங்க எதையுமே திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிவிட்ட உடனே அந்த அம்மோன் புத்திரருடைய ராஜா சமாதானமாக போகணும்னு நினைக்காம இந்த யெப்தாவுடைய வார்த்தையே அவர் செவி கொடுக்காம யுத்தம் தான் என்று சொல்லி கடந்து போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த யெப்தா என்ன பண்றாரு? என்னுடைய பலத்தால போவேன்னு சொல்லிட்டு அவர் போகல. தேவனுடைய பலத்தோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். அந்த நேரத்தில் அவர் பொருத்தனை செய்துவிட்டு கடந்து போகின்றார். கர்த்தரும் அந்த அம்மோன் புத்திரரை இந்த யெப்தாவினுடைய கையில ஒப்பு கொடுக்கிறத பார்க்கின்றோம். கீலேயாத் ஜனங்கள் இந்த யெப்தாவுக்கு துரோகம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள். ஆனால் இந்த யெப்தா அந்த ஜனங்களுக்கு ஒரு தீமையான ஒரு காரியம் வந்து விட்டது என்ற உடனே, ஒரு ஆபத்து கடந்து வந்து விட்டது என்ற உடனே இந்த யெப்தாவிடம் உதவி கேட்டார்களே, இந்த காரியத்திற்காக அவர் மறக்காமல் அந்த இடத்துல அவங்கள பழி வாங்கணும்னு கூட நினைக்காம துரோகம் செய்தவர்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை என்கின்ற ஒரு பெரிதான உதவியை செய்து அன்பு என்கின்ற ஒரு செயலை அவ்விடத்திலே காண்பித்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். நம்ம எவ்வளவோ துரோகம் செய்திருக்கிறோம் தேவனுக்கு விரோதமாக, எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக. அவர் நமக்கு எத்தனையோ ஆலோசனைகளை சொல்லியும் கூட கேட்காம நம்ம உதாசீனப்படுத்தி நம்ம விருப்பம் போல பல பாவங்களை செஞ்ச நாட்கள் உண்டு இல்லையா? ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் மட்டாய் தண்டித்து அவர் என்ன செய்தார்? தீமை செய்த நமக்கு அவர் நன்மை செய்தார் இல்லையா? தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தார், அவருடைய வாழ்வையே நமக்கென்று அர்ப்பணித்தார். அவர் நமக்காகவே வாழ்ந்தார். தீமை செய்த நமக்கு அவர் நன்மையை செய்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நமக்கு எதிராக துரோகம் செய்த ஜனங்கள் அநேகம் இருக்கலாம், நம்மை விமர்சித்தவர்கள் அநேகம் இருக்கலாம், சபித்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கலாம், தவறே செய்யாம நம்மை புண்படுத்தினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள் ஏராளம் இருக்கலாம். அவங்களை எல்லாம் மனதிலே கசப்பான வைராக்கியத்தோடு வைத்துவிட்டு சந்தர்ப்பம் வரும் பொழுது இவங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி துரோகம் செய்து அவர்களை போல நாமும் செய்ய வேண்டும் என்று நினைக்காம, அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆபத்து வருகிற பொழுது நாம் சந்தோஷ
கஷ்டப்படணும்னு நினைக்காம நம்மால் முயன்றால் அந்த ஜனங்களுக்கு அந்த நேரத்திலே நன்மை செய்து தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு யெப்தாவை போல நாமும் செயல்பட வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினால அன்பு ஜனமே, தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்ய நினைக்காம தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் அதற்கேற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் துரோகிகள் பாவிகளாக இருந்த பொழுதும் நீர் எங்களுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்தீரையா. அதே போன்று உம்மை பின்பற்றுகிற நாங்களும் எங்க வாழ்க்கையில மற்றவர்கள் எங்களுக்கு துன்பங்களையும் துரோகங்களையும் விதித்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே எங்களால் முயன்ற அளவிற்கு நன்மையை செய்கின்ற இருதயத்தையும் மன்னிக்கிற சுபாவத்தையும் தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகின்ற சாயலையும் நீர் எங்களுக்கு காண்பித்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனையும் இரக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.